என் தாய் தந்தை இருந்த பிறகு இந்த நாடே எனக்கு இருப்பது ஒரே தந்தை ஒப்பட்ட தங்கை அவள் பேரோ சாந்தி அவளுக்கு சின்னம் சிறுவயது மேலே 5 வயதுல திருமணம் முடிந்திருக்கிறது ஆனால் அவருடைய கணவர் முகத்தை அவ்வளவு பார்த்தது கிடையாது நானும் பார்த்தது கிடையாது அண்ணா என்னுடைய கணவர் எப்போது வருவார் என்று கேட்டுக் கொண்டிருக்கார் அம்மா இன்று வருவார் நாளை வருவார் என்று அவளுக்கு ஆர்வம் சொல்லி கொண்டாடு வருகிறேன் இப்போது ஏழ்மையான குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேலை தேடி வந்து வேலை எங்குமே கிடைக்கவில்லை பசி அதிகமாக தங்கச்சி இதுவரை என் கணவர் வந்தது வேலை தேடி கண்ணனை வழிமீது பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்ணை காணவில்லை அம்மா, என்னை காணவில்லை.
மறந்தோம். அன்று முதல் இன்று வரை இந்த நாடே சிறையில் இருக்கிறது. அம்மா, உனக்கோ 5 வயது, எனக்கோ 7 வயது. சின்னம் சிறு வயதிலே உனக்கு பாலிய திருமணம் முடிந்து விட்டது. ஆனால் உன்னோட கணவர் முகத்தை நீயும் பார்த்தது கிடையாது, நானும் பார்த்தது கிடையாது. அண்ணா, என்னோட கணவர் எப்போது வருவார் வருவார் என்று கேட்டுக் கொண்டிருக்கார். உனக்கு ஆர்வம் சொல்லிக் கொள்ளமா? அண்ணா, இந்த பாவியின் வாழ்க்கையை பார்த்தாயா? நான் காலமுறை கடத்திட்டு அழுது கொண்டதற்கு பண்ண இந்த பாவியின் தலைவிதி மாறாத அண்ணா, என் வாழ்க்கை மாறவே மாறாதா? நிச்சயமாக மாறும். உன் தலைவிதி நிச்சயமாக மாறும் அம்மா. என்றாவது ஒரு நாள் உன்னுடைய கணவர் உன்னை தேடி வருவார். அதற்காக நீ காத்துக் கொண்டுதான் அண்ணா, வேலை தேடி சென்றாயி, வேலை எதை கிடைத்ததா? இல்லையம்மா, வேலையே கிடைக்கவில்லை. இருந்தாலும் எனக்கு பசி அதிகமாயிட்டு. அண்ணா, வீட்டுக்கு வாங்க, பழைய சாதங்குது உணவு வருங்கண்ணா. கட்டில சுறுசுறுப்பு இருக்காடா. நான் எங்க போய் நாங்க மூளை போயிட்டு நின்னேன். நான் அது இருந்த வந்துட்டேன். நான் வருவேன். ஏய், எங்க போறோம்? நம்ம பொண்டாட்டி பார்க்க போறோம். ஏப்பா, நம்ம பொண்டாட்டி பார்க்க போறோம். என்னப்பா? யார் பொண்டாட்டி பார்க்க போறா? யார் பொண்டாட்டி பார்க்க போறா? பிச்சு பிச்சு எடுத்துருந்து தெரிஞ்சுக்கோ. ஏய், என்ன தப்பா சொன்னாங்க? நான் தாலி கட்டிய மனைவி என் மனைவி. அப்ப இவரு யாரு? அவர் நம்ம மிருத்தங்காரு, அவரு நம்ம பெட்டிக்காரு, இது நம்ம பாக்ஸ். அதம்மா நம்ம பொண்டாட்டி. ஏய், நான் தாலி கட்ட மனைவி என் மனைவி, புரியுதா? மனைவிக்கு நான் அனுப்புறேன். என் மனைவிக்கா? ஏய், நான் அவளை பார்க்கணும் அவசரத்துல வேகமா வந்துட்டாடி, எதுவுமே வாங்கிட்டு வரலடா. நம்ம பொண்டாட்டிக்கு எதுவும் வேணும்? டேய், ஏன் பொண்டாட்டி பல்ல வச்சிருக்க? நான் உனக்கு தெரியல. என்ன வேணும் உனக்கு தான் தெரியும். பூ என்னப்பா? சொல்ல வாய் தர 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 சொல்ல தர 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 வாங்க. பூ பூ பூவா? ஆமா. காட்டு. இத எடுக்கிறேன். நம்ம மனைவி ஏன் மனைவி? அது நீ என் கொண்டாடி கரையே தேவையில்ல. டேய், எப்படியா? போடு. ஆமா, அதான் தெரிய குடிசல யாருக்கான பாத்துடா. இத பாக்குறேன் ஐயா. ஆ, யார் மாதிரி தேவடா? விளையாடு. யார் வாயில? என்னப்பா? யார் வாயில? ஏய், யார் வாயில? நான் போய் கேட்டு வாயிலன்றாங்க. என்னடா கூப்பிட்டா? யார் தேவடா? அப்படிடா கூப்பிட்டா. டேய், மரியாதை அம்மான்னு கூப்பிடுறா. மரியாதை அம்மா. அம்மான்னு கூப்பிடுறா. அம்மா. அடடா, பிச்சைக்காரனே. ஐயா, எங்க வீட்டுல பழக்கம் எதுவுமே கிடையாது. பக்கத்துல பாருங்க. எதுமா வா வா வா. எங்கடா போல? அவங்க வீட்ல சாப்பாடு கிடையாதாம். பக்கத்து வீட்ல போய் பார்க்க சொன்னாங்க. வா போய் பார்க்கலாம். ஏண்டா 8:30 மணி தான் எதிர் வீட்ல கோழிக்கறியா சாப்பிட்டேன். உனக்கு என்ன குறை சாப்பாட்டுல? நீ வாங்கி நல்லா கொட்டிக்கிறியா? ஆ? நான் கொஞ்சம் தாத்த பச்சை எடுத்து வா போலாம். டேய், நான் போய் கூப்பிட்டாங்க. அம்மா, தாயே. ஏய், ஏய், மரியாதை கூப்பிடுனா அப்படியே கூப்பிடுவாங்க. உங்க கூப்பிட தெரியாது? அவரை கூப்பிட்டா அவரை கூப்பிடுறா. டேய், அட பாரு. ஏய், வெளிய வாடா. அது செருப்பு நாயே. அட செருப்பால நாயே. ஏய், மரியாதை ஐயா யார் இருக்கீங்க வீட்டுல கூப்பிடுறா. மரியாதை கூப்பிட்டா. மரியாதை கூப்பிடுறா. அண்ணா, அம்மா, யாருமா வீட்ல? ஏதோ நாய் பண்றது பாரு. எங்க நாய் இப்ப பாருங்க. போனா நாய் சொன்னாங்க. நாய்க்கான கடா நாயா இல்ல பொட்ட நாயா? நாயை ஒரே அடி. ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, யார் நீங்க? ஐயா விஜயபன் நாட்டுல இருந்து. விஜயபுரனாடா? உங்க மச்சானா? ஐயா விஜயபன் நாட்டுல
நல்லா அமுக்கிறீங்க. இங்க பிடிங்க, இங்க பிடிங்க. இங்க பிடிங்க, இங்க பிடிங்க. இங்க பிடிங்க, இங்க பிடிங்க. இங்க பிடிங்க. பிடிங்க. இங்க பிடிக்காதீங்க. இங்க பிடிங்க. ஐயா, விஜயபன் நாட்டு நீங்க எதுவும் பேசக்கூடாது. நீங்க யாரு எனக்கு தெரியாதா? என் மச்சான் வந்துட்டீங்க, வராத வந்துட்டீங்க. ஆமா, வயித்துக்கு என்ன சாப்பிடுறீங்க? பீ தின்றேன். என்ன சாப்பிடுறீங்க? பிரியாணி, பிரியாணி. பிரியாணியா? ஆமா. அதெல்லாம் வேணாம். நீங்க உட்காருங்க. தண்ணி சாப்பிடுங்க. ஐயோ அண்ணா என்னம்மா? அண்ணா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்காதீங்க ஏன்? அண்ணா அந்த தண்ணியில பள்ளி விட்டு சேர்த்து போய் கொஞ்சத்தை தாவடி பாத்துறாங்க அம்மாவா. கொஞ்சம் வாயில போட்டுப்பான் அம்மா. ஐயோ இந்த கரண்டா பட்டில ஆமா. அந்த நேரத்துல பள்ளி இருந்து போயிடுது. நான் அப்படியே வந்துட்டேன். எங்க அதுல பள்ளி வந்து இதுல பாம்பிக்கு போய் சுத்தி இருப்பது வேணாம். இல்ல மச்சான், சாப்பிடுங்க மச்சான். இது வந்து வேற இது. பழரசம். பலரசம். பழரசம் இல்ல. ஆ. பழரசம். மா, பலா, வாழை மூணுக்கு சேர்த்து பீஜி போட்டு போயிட்டேன். இதுதான் சாப்பிடுங்க. ஐயா எனக்கு வேணாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா, சாப்பிடுங்க மச்சான். பரவாயில்ல இருக்கட்டுங்க. அப்படின்னா என்ன சந்தேகமா? இத பாரு, சந்தேகம் தான் பாருங்க. அம்மா நல்லா தப்புறாண்டி அம்மா. அம்மா விட்டு விட்டு தப்புறாண்டி அம்மா. சூத்துல தள்ளி தள்ளி தப்புறான். ஐயா வேணாங்க, வேணாங்க. தப்புன்னு பார்த்தா தாத்தா அதனால ஐயா நான் விஜயபன் நாட்டுல இருந்து தெரியுமா விஜயபுரி நாடு? மச்சான் வந்துக்கிறீங்க. என்ன எனக்கு தெரியாதா? பழம் முத்தா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, தண்ணி முத்தா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரியாது. என் மச்சான். வாயாங்க. வர்றது கேரியாங்க. ஐயா விஜயபன் நாட்டுல அதான் எனக்கு நான் சொல்லாது கேட்டாலும் மாதிரியா. ஐயா விஜயபன் நாட்டுல இருந்து ஐயா இங்க வாங்க ஐயா. ஐயா விஜயபன் நாட்டுல இருந்து நான் காவலக்காரன் நான் வந்துக்கிறேன். ஐயா அதோ நிக்கிறாரு. விஜயபுரி நாட்டு காவல்கார நாயாடி. விஜயபன் நாட்டுல இருந்து வந்து அவ்வளவு மரியாதை கத்துருமா? மரியாதை அவ்வளவு கத்துருமா? நல்ல மரியாதை கொடுத்தாங்க. விட்டு விட்டு ஏத்தாரு. நல்லா விட்டு ஏத்தாரு. ஆமா ஆமா. என்னடா சொல்ற? அது பழைய வாழை மேல வச்சு விட்டு வாயில தான் முடிவு போ. நல்லா வைப்பாரு இப்போ. தண்ணி குடிப்பாரு. மச்சான் மச்சான் நான் நல்லா இருக்கேன் மச்சான். ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தாயா என் நிலைமை பார்த்தாயா? இப்போது எங்க நாடு சீரழிந்து விட்டது. என் தாய் தந்தை நமக்கு. அது மட்டுமில்லை, சின்ன சிறுவயது முதல் தங்கச்சிக்கு தாலி கட்டிங்க. அன்று முதல் இன்று வரை என் தங்கச்சி உன் நினைவாலே அழுது கொண்டே இருக்கிறார். அப்படியா மச்சான்? அவளை பாக்கணும் தான் வேக வேகமா இந்த நாட்டுக்கு வந்திருக்கேன். அப்படியா? உண்மைதான். எப்படி அப்படியா? தங்கச்சி என்னண்ணா உனக்கு விடுதலை வந்து விட்டது. என்ன சொல்றீங்க? உன்னுடைய கணவர் உன்னை தேடி வந்து விட்டார். போங்கண்ணா தினந்தரம் போய் சொல்லிட்டு வழக்கமாயி போச்சு. என் கணவராவது வருவதாவது இல்லையம்மா, சத்தியமாக உன்னுடைய கணவர் வந்து விட்டார். அண்ணா என் கணவர் வந்து விட்டாரா? எங்கண்ணா இருக்காரு? ரொம்ப அழகா இருக்கிறார். எங்கண்ணா? ஐயோ வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு இந்த அழகு இவ்வளவு சந்தோஷமா இருக்கவே கூட. தங்கச்சி விடுமா, நான் ஒருத்தர் இல்ல. விடுமா, ஐயோ விடுமா தங்கச்சி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போட்டு வந்தோம்னா அண்ணா
நல்லா காஞ்சி போய் கிடக்குது. ஆமாண்ணா. இவரு எங்க வீட்டுக்காரர் தானே? ஐயோ இவன் கிடையாது, அந்நாட்டு காவல்காரவன். கண்ண கூலி என்னடா என்னுடைய கனவு அதோ வருது. அண்ணா, நீ தானே கைது சொன்னாங்க. அவன் இந்த வேற அவர் எங்க போயிட்டாரு? எவரு? அதோ நிக்கிறாரு வரப்புதவர். அத்தா, என்ன விட்டு நல்லா பண்ணி. அயல்நாடு சென்றது படிப்பதற்காக. ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கியா? எந்த குறையும் கிடையாது. ஒருமே கிடையாது. அப்படியாகட்டும். இப்போ அதற்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க இருவரும் ஒன்றாக இருந்தால் அதுவே போதும். உங்க நாட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் வருகிறேன். மச்சான், என்ன பாருங்க, உனக்கு வேலை இருக்கா? என்னோட வந்து என் நாட்டிற்கு வாங்க. என் தங்கையை திருமணம் செய்து கொள்ளுங்க. ஐயோ முடியாது, எனக்கு வேலை செய்ய வேண்டும், சாப்பிடணும், வேற வழி கிடையாது. நான் வரேன். மச்சான், நான் சொல்வதை கேளுங்க. நான் வரேன். மச்சான், நான் சொல்வதை கேட்பீங்களா மாட்டீங்களா? என் தங்கையை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதா? உன் தங்கச்சி நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? உண்மைதான். போதும் நிறுத்துங்க மச்சான். நீங்கள் இருப்பதோ கோபுரம், உண்மைதான். நான் இருப்பதோ இப்போது குப்பையில் இருக்கிறேன். உனக்கு எனக்கு ஒத்து வராது, ஆளை விடுங்க, நான் வரேன். மச்சான், நான் சொல்வதை கேட்க முடியுமா முடியாதா உங்களால? முடியாது முடியாது, உன் தங்கச்சி ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்போது என் தங்கையை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறீங்களோ, எனக்கு உன் தங்கை வேண்டாம். நீங்க வாயை விட்டு வைத்துக் கொள்ள. இந்த பாய் நான் காலை பிடித்து மாட்டாடி கேட்கிறேன் அண்ணா. நான் எவ்வளவு காலம் போயிட்டு நான் வாழ வேண்டியாக இருக்க வேணும். நான் வாழ வேண்டியாக இருக்க வேணும். இந்த பாவிக்காக அவட தங்க நீங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அண்ணா. நீங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா? அம்மா அழ வேண்டாம், நீ அழுதால் என் மனசு தாங்கதம்மா. சிறுவதை உனக்கு எப்படிலாம் அவன் எனக்கு தான் தெரியும். அம்மா உனக்காக அவர் ஒரு தங்கை நான் ஏற்றுக்கொள்ள அண்ணா, அவங்க போய் கொண்டே அவன் தட்டோட நான் கட்டிக்கிறேன். சரி மச்சான், அவனுக்கு கொடுத்துருங்க. என் தங்கை உனக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு காவல்காரனாய் இடுங்க அவன் கதையை. சரி, உன் தங்கச்சி நான் ஏற்றுக்கொள்கிறேன். உண்மைதான். ஆமா நான் ஏற்றுக்கிறேன். வரவே இல்லை. அப்பா, அப்பா, அமரனை பார்த்தேன். என் மனைவி சாந்தியும் பார்த்தேன். அவங்க இருவரும் கையோட எடுத்து நலமோடு இருக்கிற எழுதுரு எழுதுரு மாப்பிள்ளை சொல்கிறானே. என் நிலைமை பார்த்தாயா? கொடுமையில் இருக்கு, நாடு கிடையாது, நகரம் கிடையாது, வாழ்வதற்கு வீடு கிடையாது, கேடு கட்ட நிலையில் இருக்கும் போது அதனால வறுமையா காட்சியளிக்கிறேன். சரி இருக்கட்டும். டேய், என்ன? அயல் நாட்டை நாட்டை பறிச்சுட்டா மாப்பிள்ளை. நான் கோச்சிக்க வந்தில்ல, இனிமே கவலை கிடையாது. ஆமா, எங்க உன் தங்கச்சி சாந்தி? கூப்பி. என்ன சேதம் பண்ணீங்க? எல்லா நல்லகிற வளகிற வெற்றி சிறப்போடு பேர உட்கொண்டு பல்லாண்டு பல்லாயிரம் வாழ்க்கையால வாழ்க வாழ்க மனமாக வாழ்த்துறேன். ஏமா சாந்தி அவ்வளவுதானே? பார்த்தா தெரியலையே மாமா. வறுமையில் இருக்க, அதனால கஷ்டப்படாதே. ஏமா குழந்தை, நீ கஷ்டப்படலாமா? என்னடா டேய், என்னடா? பிச்சைக்கார குடும்பம், பிச்சைக்கார குடும்பம். இன்னும் இப்ப வளர்ச்சிருக்கு. டேய், ஆடாங்க. டேய், விடுடா, விடுடா. ஐயோ மாமா கீக்கிறான். பின்னால சூட்டுக்கு டேய், அயல் நாட்டை பறிச்சுட்டா நாடு கிடையாதுடா. அதனால வறுமை இருக்காமா சாந்தி? மாமா. கோட்டைக்கு வந்துட்டுல்ல, எல்லாமே உனக்கு தான். ஆஞ்சி பட்டு, ஆணி பட்டு, சேலை பட்டு, கட்டி கட்டா பட்டு, உதப்பட்டு எல்லாம் பட்டு இருக்குது அடுக்கடுக்கா. வேணுன்ற பட்டு எடுத்துக்க. சரி மாமா. பவழம், கோமேதகம், வைடூரியம், மயிலிட்டு சொல்லக்கூடிய எல்லா நகையும் இருக்குது. முத்து, பவளம், கோமியம் எல்லாம் டேய், அது பண்றது. அம்மா, போய் போய் எல்லா நகையும் ஆட்டிக்கு போ. எல்லாம் போய் ஆட்டி போ. மாப்பிள்ளை, சந்தோஷமா சொல்லுங்க. ஐயோ சின்ன சின்ன பார்த்தேன், ஆனா அப்ப பார்க்கல, இப்ப பார்க்க போறேன். அழகுல மலைக்கு அவன் வீழ போறான் பாரு. அழகு மயில் சந்தோஷமான
சமாச்சாரம் உனக்கு எல்லாம் போகுது என்னப்பா போகுது என்ன ஏய், கல்யாண காலம் ஓடுது கலகலே ஓடுது கல்யாணம் பண்ண போறோம் கல்யாணம் கல்யாணமா ஆ. அப்ப ஆ. யார் மாப்பிள்ளை மாப்பிள்ள பாக்கல எப்போ வைக்கணும் கேப்பேன் கல்யாணத்தை உடனே ஏய், எப்படி மாப்பிள்ளை பாக்கணும் தானே அது ஏத்த போல் போண்டா பாவியா ஆமா ஏர்மவத்து உலகத்து போல் போக வச்சாடா பாவியா எனக்கு தெரியும் நான் பாதுகாப்பு நீ வேலை வாங்கலாம் தொடர்ந்து கேட்டா அது போல் போயிடுச்சுடா வேணாம் மாப்பிள்ளை பாக்கல நாங்கள போய் பாரு ஐயோ அப்ப என்னாச்சு? மாப்பிள்ளை ஆ. அப்ப மாப்பிள்ளை கடுத்து என்ன என்னம்மா எப்படி கடுத்து ஸ்டைலுமா ஸ்டைலு ஸ்டைலு அப்ப இந்த மாப்பிள்ளை பிடிக்கல நாளை மூஞ்சி மத்திய கரும்பு ஓட்டுற மாதிரி இருக்கானே அப்ப இந்த மாப்பிள்ளை இருக்கானே, இந்தம்மா. இந்த வேலையை இங்க வருமா? கல்யாணம் பண்ணிக்கவா? யா, பண்ணிக்கவா? ஏய், 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 ஏய். மாமா 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 தோற்கிறார் மாப்பிள்ளை கண்ணாடி கண்ணெந்தெல்லாம் பண்ணுங்க ஆமா ஆ, என்ன பொண்ணு வந்து வாங்கி உன்னை பார்த்தா வாங்கி எடுக்கா சொன்னாலும் கூட இருக்கும். ஏய், அந்த அளவுக்கு மோசம். அது கூட இல்லையா அது இந்த பாட்டுக்கா நீ அடிச்ச போய் இருக்குல்ல அது ஒரு கண்ணாடி ஒன்று போட்டு போய் அது கேட்குங்க கடந்தா கர்ல யோ, என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்பா திருமணம் முடிக்கும் போக போக நான் பாத்துக்கிறேன் என் மகன் உன்னை பார்த்துக்குவா. சரி, போ, 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 போ. ஏய், வாங்கடா. ஐயா இந்த கல்யாணம் உங்க 2 பேர் தலைமையில தான் நடக்கும். அடுப்பு வரிசை எங்க தலைமையில கால் வரிசை எங்க தலைமையில ஜனங்க வந்து உட்காந்து எங்க தலைமையில இந்த பையனுக்கு 1 2 போட்டு எங்க தலைமையில இவங்களாம் மூட்டை பேச தலைமையில. ஏய், உன் தலைமையில அத்தனை நாள் கூட நட கூட இடம் கிடையாது. தலைமையில கிடையாது. உங்க தலைமையிலே உங்க சாத்தில உங்க முன்னிலையிலே பொறுப்பா இந்த திருமணத்தை எடுத்து நடத்துறீங்க. இளவரசி கல்யாணம் அப்படி 56 தேச அரசர் வருவாங்க, மந்திரிமார் வருவாங்க, காவலர் வருவான், ஏவலர் வருவான், உன் சொந்த என் சொந்த உட்டார் உறவினர் அக்கம் பக்கம் எல்லாருக்கும் பொதுவான கல்யாணம். அத்தனை பேர் வருவாங்க. அத்தனை பேருக்கு அனுப்பு கூட கல்யாணத்தை சிறப்பா நடத்து. வா, கல்யாணம் நடத்தலாம். கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. கட்டார இருக்குதடி. அடி கண்ணடி கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சின்ன கண்ணாடி முத்துக்கு கால் கதவப்பு கட்டார இருக்குதடி. கட்டார ரூபாய்க்கு மணிமாலை ஓ கருப்புக்கு பொருத்தமடி. அச்சாறு ரூபாய்க்கு மணிமாலை ஓ கருப்புக்கு பொருத்தமடி. 100 மீனாட்ச பார்த்தாரு அவ கண்ணுக்கு வருத்தமடி. சாரி பட்டையில கண்ணாடி எடுத்து என் கையால கட்டி விடவா. என் பல்லு கல்யாண மக்களுக்கு வள்ளி குருதி கதையில சிரிக்குதடி. தப்பாமல் உன்னை சிறையில் என்னங்க உங்களுக்கு என்ன தெரியாதா எனக்கு என் அத்தமாக இருக்கின்றானே அமரன் அவனுக்கு திருமணம் செய்ய போறாங்க என்னன்ற மில்ட்டுக்காரர் இல்ல அவரு கம்னா இருக்காங்க என்ன வாட்டு சாட்டன்றே எனக்கு பிடிக்கலைங்க அவருடைய கரத்துல தாலி வரைக்கும் கட்டிக்கோ. கட்டிக்க செவுத்த வச்சு சித்திரம் எழுதிக்கலாம். உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருந்தா போதும். அப்படியா? நிச்சயமாக அத்தா,